ஆதி ஒரு காலத்திலே இறைவனுக்கு அருவமான உருவம்தான், உருவம் கிடையாது. அந்த உருவத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கல்லை நட்டான். அந்த கல்லிலே இறைவனை கண்டான். சிறிது காலம் போன பிறகு அந்த கல்லிலே கலைவனத்தை கண்டான், வடிவத்தை கண்டான். அந்த வடிவத்தின் மூலமாக இறைவனை ஆட்கொண்டதாக எண்ணிக்கொண்டான். அதுவே உண்மையாக்கப்பட்டது. இப்போ நம்ம பார்த்து கொண்டிருப்பதெல்லாம் அந்த கற்களிலே, கருங்கலிலே வெறும் சிற்பமாக இல்லாமல் உயிரோட்டம் உள்ள தெய்வமாக மாறி உள்ளது. இது பரிணாம வளர்ச்சி. ஆகையால் ஆதி காலத்திலே வெறும் கல்லை வைத்து வணங்கினார்கள். அதிலும் சக்தி இருந்தது, இதிலும் சக்தி அதிகமாக இருக்கிறது. செங்கல்லை வைத்து கூட வணங்குவார்கள் முனீஸ்வரன் என்று, தவறில்லை. நீ வணங்கும் நோக்கம் உண்மையாக இருந்தால் தெய்வம் அங்கேயே வந்து உன்னை காத்து நிற்கும். இதுதான் உண்மை நண்பர்களே. நன்றி, வணக்கம்.